விஜய் டிவி சேல்ஸ் ஆயிடுச்சுங்கிறது 100% உண்மை. ஒரு பெரிய நிறுவனம் விஜய் டிவியை வந்து வாங்கிட்டாங்க. நிறைய மாற்றங்கள், அதாவது அதிரடி மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. முதல்ல அவங்க கை வச்சது பார்த்தீங்கன்னா பிரியங்காவை தான். பிரியங்காவை முதல்ல அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம கோபி சுதாகர், அதாவது பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்களா, அவங்கள நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம் நான் கோபிநாத் தலை தப்பிப்பாரா, இல்லை வந்து மாக்காப்பா தப்பிப்பாரா, இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் சீஃப் ஹெட்டு வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நிறுவனத்தை, ஸ்டார் விஜயை. இப்போ வந்து எல்லாமே வந்து பாம்பேலேருந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. பாம்பேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. அந்த பாம்பே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு தான் இவங்க எல்லாமே பிரியங்கா வெளியில் போனது நிர்வாக மாற்றத்தினால தான், அவங்க திருமணத்தினாலாம் கிடையாது. பிரியங்கா திருமணத்துக்கும் இந்த மாற்றத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு ப்ரொமோ ஒன்று வெளியாயிடுச்சு விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ப்ரொமோ. அதில் எல்லாரோடைய ஃபேவரட்டான பிரியங்கா இல்லை, அதிரடியாக சேனல் சேல்ஸுன்றாங்க, இருக்கிறது எல்லாமே மாற்றம் வரப்போகுதுன்றாங்க. என்னதான் சார் உள்ள நடந்துகிட்டு இருக்கு? விஜய் டிவி சேல்ஸ் ஆயிடுச்சுங்கிறது 100% உண்மை. ஒரு பெரிய நிறுவனம் விஜய் டிவியை வந்து வாங்கிட்டாங்க. நிறைய மாற்றங்கள், அதாவது அதிரடி மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. முதல்ல அவங்க கை வச்சது பார்த்தீங்கன்னா பிரியங்காவை தான். பிரியங்காவை முதல்ல அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. என்னென்ன மாற்றங்கள் பண்ண போகிறாங்க, சேனலை யார் வாங்கியிருக்கா, அதெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த சேனல் முதல்ல யார் ஆரம்பித்தான்னா 1994 ராமசாமி உடையார், அதாவது வந்து நம்ம ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஓனர் தான் இந்த சேனலை ஆரம்பித்தார். இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது ஈகிள் டிவி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சேனலை ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு கூட அவரால் இந்த சேனல் நடத்த முடியல. அவருடைய நண்பர், அதாவது வந்து நம்ம ராமச்சந்திர உடையாரும் பார்த்திங்கன்னா பீர் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருந்தார். நம்ம விஜய் மல்லையாவும் கிங்ஃபிஷர் மூலமாக பெரிய பிரபலமாக இருந்தாலும் ரெண்டு பேருமே ஆல்ரெடி நண்பர்களாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால இவங்க வந்து இந்த சேனலை விஜய் மல்லையாட்ட அவர் வித்துட்டார். விஜய் மல்லையா இந்த சேனலை வாங்கி, அதாவது 1995 வாங்குறாரு. 95 வாங்கி விஜய் டிவின்னு பேர் வைக்கிறார். அப்போ தான் வந்து விஜய் டிவிங்கிற பேர் வந்து விஜய் டிவிக்கு வருது. விஜய் டிவிக்கு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து விஜய் மல்லையா வாங்கினதுனால தான், அந்த பேரை தான் அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூபிஎஸ்ன்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு, அதாவது வந்து உள்ளூரில் முதலீடு பண்ணி எடுக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த சேனலை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்தோட சேர்மன் யாருன்னா நம்மளுடைய விஜய் மல்லையா தான். அந்த நிறுவனம் கூட தொடர்ந்து இந்த சேனலை வந்து பெரிய அளவில் வெற்றியாக நடத்த முடியல. கிட்டத்தட்ட 1999 பார்த்தீங்கன்னா யூடிவியோட இந்த சேனலை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. யூடிவிக்கு அதனுடைய அதிகபட்சமான பங்குகளை கொடுக்குறாங்க. யூடிவி அந்த சேனலை வாங்கி தொடர்ந்து பெருசாக நடத்த முடிஞ்சிச்சான்னா அதுவும் பெருசாக நடத்த முடியல. 2001 என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன், அதை வந்து நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி பிரபலமாகறாங்க, பெரிய கம்யூனிகேஷனாக மாறுறாங்க. ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேனல் வாங்கணும்னு விரும்புகிறாங்க. சவுத்தில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் வந்து நமக்கு யூடிவி கிட்ட இருந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, விஜய் டிவி, அதை வந்து வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க அப்படின்னா பங்குதாரராக மாறுறாங்க. எப்படி பங்குதாரராக மாறுறாங்கன்னா 51% ஷேர் வந்து ஸ்டார் இந்தியாவுக்கும், அதாவது வந்து 49% யூடிவிக்கும் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்துகிறாங்க. தொடர்ந்து நடத்தும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து யூடிவி வந்து தன்னுடைய மொத்த பங்குகள், அதாவது 49% இவங்ககிட்ட இருந்துச்சு இல்லையா யூடிவிட்ட, அந்த மொத்த பங்குகளையுமே ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு அவங்க வெளியேறிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார் விஜய்னு மாற்றி பல மாற்றங்கள், பல புது ப்ரோக்ராம்ஸை கொண்டு வராங்க. அதாவது விஜய் டிவினாலே ஒரு வேறு மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிவின்னு ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே பிரபலமாக இருக்குது. அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டில் போவாங்க. அதாவது ஒரு மாமியார் மருமக கொடுமை, ஒரு நாத்தனார் கொடுமை, இந்த மாதிரியே சீரியல்ஸ்லாம் ஓடிட்டுருக்கும் ஒரு பிரபல சேனல் பேர் வேணாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் வேறு மாதிரியான சீரியல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து நம்ம சரவணன் மீனாட்சி அந்த சீரியல்லாம் ரொம்ப பிரபலமான சீரியல் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ், அந்த சித்ரா மரணம் அடைஞ்சு கூட பாண்டியன் ஸ்டோர்ஸை பற்றி பெருசாக பேசினாங்க. சித்ரா இறந்தது எல்லார் வீட்லேயுமே
வந்து துக்கமாக கொண்டாடினாங்க. அந்தளவுக்கு அந்த சீரியல்லாம் பிரபலமாச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசைங்கிற சீரியல் போயிட்டுருக்கு, பாகியலட்சுமிங்கிற சீரியல் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி பாருங்க அவங்க நடத்துகிற அந்த ஷோஸ் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீயா நானா ஷோ இருக்கு பாருங்க, அது வந்து கோபிநாத் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். அதாவது வந்து நீயா நானானாலே கோபிநாத் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமான ஷோ அது மாறிச்சு. பலவிதமான டிபேட்ஸ், அதாவது இன்டெலெக்சுவலாக பல டிபேட்ஸ் அது பண்ணி சக்ஸஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பாருங்க நம்ம அது இது எது ப்ரோக்ராமில் வந்து சிவகார்த்திகேயன் முதல்ல நடத்திட்டு இருந்தார். பிரமாதமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான புது ப்ரோக்ராம், அதெல்லாம் இது வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்காத ப்ரோக்ராமு. அப்புறம் அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு போகும்போது மாக்கா பாட்டை கொடுத்துட்டு போனார். இப்போ மாக்கா பாட்டு நடத்திக்கிட்டாரு. சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லும்போது அதாவது வந்து கலக்க போவது யாரில் வந்து கலந்துக்கிட்டு அதில் பெருசாக வந்து அச்சீவ் பண்ணார் சிவகார்த்திகேயன். அதில் தான் வந்து ஒரு பெரிய பேர் கிடைச்சிச்சு சிவகார்த்திகேயனுக்கு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து சினிமாவில் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கலக்க போவது யார் ப்ரோக்ராம் பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம கோபி சுதாகர், அதாவது பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம் என்ன, இந்த ஷோவில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க ஃபைனல் போகாமல், அதாவது வந்து தாடி பாலாஜியும் மகேஷும் சொன்னாங்க அவங்கக்கிட்ட, கோபி சுதாகர்கிட்ட சொன்னாங்க, உங்களை நாங்கள் ஃபைனலுக்கு அனுப்பிச்சோம்னா எங்களை வந்து விஜய் டிவி விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சாங்க கோபி சுதாகரை. கோபி சுதாகர் வெளியில் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது பிரபலமான ஒரு யூடியூபர், பாப்புலரான ஒரு நகைச்சுவை கொடுக்கக்கூடிய கோபி சுதாகர்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கோபி சுதாகருடைய நகைச்சுவையெல்லாம் பாருங்கள், ஒரு அரசியல் சட்டையர், ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள், பல விஷயங்கள், அதாவது அப்படியே லைஃப்பில் நடக்கிற காமெடியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. இதே மாதிரி நிறையா விஜய் டிவியினுடைய புகழ் இருக்காரு. அவர் வந்து குக் வித் கோமாளிங்கிற ப்ரோக்ராமில் தான் அவர் வந்து அறிமுகமானார். புகழ், சிவாங்கி இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி அந்த ப்ரோக்ராமில் எல்லாரும் வீட்டில் என்ன நினச்சாங்கன்னா, இவர் புகழும் சிவாங்கியும் உண்மையான ஒரு அண்ணன் தங்கச்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லார் மனசுலையும் பதிஞ்சிச்சு. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இந்த சமையல் ப்ரோக்ராமில் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு குக்கு, ஒரு கோமாளி, அந்த அதுக்குள்ளே நடக்கிற ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் வேறு மாதிரி காமிச்சு பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஜூனியர், சீனியர் 2ஆக பிரித்து ஜூனியர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அதுக்கும் பார்த்திங்கன்னா சித்ரா மனோலாம் ஜட்ஜாக வந்தாங்க. அது வந்து பிரமாதமாக, அதாவது குழந்தைங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டு, பாடுற ஒரு திறமையை அதை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருடைய படைப்புகள், அதாவது நிறைய பேருடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்தாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக. இப்போ சீனியர் சூப்பர் சிங்கர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாருங்கள், நம்ம எப்படி சொல்கிறது, செந்தில், ராஜலக்ஷ்மி அவங்களாம் அதில் கலந்துக்கிட்டு தான் அவங்களாம் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க. விஜய் டிவிலேருந்து வந்தவங்க சார் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விஜய் டிவி ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பிரபலமாக மாறிடுவாங்க விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ். அது சினிமா பிரபலமாக மாறாட்ட கூட, ஏன் நம்ம பிரியங்காலாம் எடுத்துக்கோங்களேன், மணிமேகலை பிரியங்காவுக்கும் சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்துச்சு. மணிமேகலை வந்து நான் விஜய் டிவி விட்டு போகிறேன், பிரியங்காவோட டாமினேஷன் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, அதுவே ஒரு பெரிய டிபேட் ஆச்சு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இருக்கிறவங்க, இந்த சேனலில் ஒர்க் பண்ணுற பழைய கம்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே விரும்பக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர் இதில் வந்து வெளியில் அனுப்புகிறான், நிறைய புது மாற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஹாட்ஸ்டார் இருக்கு இல்லையா, ஹாட்ஸ்டாரை வந்து ஜியோ வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அது எப்படி வாங்கினாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து ஐபிஎல் தான் மெயின். ஐபிஎல்லை வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த டெலிகாஸ்ட் அவங்க பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்தாங்க. ஐபிஎல்காண்டியே ஹாட்ஸ்டார் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஜியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபிஎல்லை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஜியோ சினிமாஸ் மூலமாக ஐபிஎல் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து செல்ஃபோன் வந்தபோது சிம் கார்டு மட்டும் இல்லை, ஃபோனே ஃப்ரீ அப்படின்னு எப்படி ஜியோ கொடுத்தாங்களோ ஃப்ரீன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்கு விலை போட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரு அடிக்கணும், ஹாட்ஸ்டாரை சக்ஸஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஜியோ வந்து ஐபிஎல்லை ஃப்ரீயாக கொடுத்தோன்னா ஹாட்ஸ்டார் ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆயிடுச்சு. அதாவது அவனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பெரிய லெவலில் குறைஞ்சிட்டாங்க. ஹாட்ஸ்டாருக்கு வந்து பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. பெரிய நஷ்டம் ஆனதுனால ஹாட்ஸ்டாரே வந்து ஜியோக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கலர்ஸ் டிவி யாருன்னா அதுவும் வந்து அம்பானி குரூப் தான். கலர்ஸ் டிவி வந்து ஸ்டார் விஜயே இப்போ வாங்கியிருக்கு. இப்போ ஸ்டார் விஜய் ஏன் வாங்கியிருக்காங்கன்னா, அதாவது வந்து தமிழ்நாட்டில் மேக்சிமம் மீடியாஸ் எல்லாமே அம்பானி குரூப் கையில் வரணும், அம்பானியே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் மீடியாஸ், பெரிய மீடியா ஸ்ட்ரீமிங் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஃபுல்லாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கலர்ஸே ஆல்ரெடி
இருக்கே, இப்போ எதுக்கு இவங்க ஹாட் ஸ்டார் வேறு வாங்க போகிறாங்க, கலர்ஸும் ஹாட் ஸ்டாரும் மெச் பண்ண போகிறாங்களா, அதாவது வந்து ரெண்டையும் சேர்த்து கொலாபரேட் பண்ண போகிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் எங்கள் வீட்டு ராதிகா வச்சு பண்ணாங்க, அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி ஆர்யா வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்க, நிறைய பெண்கள்லாம் வர வச்சு, யாரை இந்த பெண்களில் யார் வந்து ஆர்யா மனசை கவர்றாரோ அவரை வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க. ஆர்யா அப்புறம் அந்த பெண்கள் யாரையுமே திருமணம் பண்ணல, வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எப்படி சொல்லுது, இப்படிலாம் பண்ணாங்க ஆடியன்ஸை வச்சு. ஸோ எதுலேயுமே அவங்களால வந்து பெரிய சக்ஸஸ் பண்ண முடியல. லயம் லைட்டில் வந்து இந்த டிவியை கொண்டு வர முடியல, கலர்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும். இப்போ விஜய் டிவி பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு தாங்கலில் இயங்கிட்டு இருக்கு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டோம்ல, பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிவி. அதாவது வந்து கனா காலம் காலங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேர் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ விஜய் டிவி இப்போ அவங்க வாங்கிட்டாங்கல்ல, இப்போ மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. இப்போ என்னென்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து கலர்ஸ் டிவி வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வலசரவாக்கத்தில் இருக்குது. வலசரவாக்கத்துலேருந்து முதல்ல வந்து கார்டு தாங்கலில் விஜய் டிவி இருக்கிற ஆஃபீஸ்க்கே கொண்டு வர போகிறாங்க கலர்ஸ் டிவியை வந்து பாதியாக குறைச்சிட்டாங்க, ஆட்களை எல்லாம் குறைச்சிட்டாங்க, அதனோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க, சுருக்கிட்டாங்க, நம்ம அப்படி சொல்லணும். ஒரு டம்மியாக வந்து கலர்ஸ் டிவி இனிமேல் அவங்க வச்சுக்க போகிறாங்க. ஆனால் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து விஜய் டிவியில் தான் இனிமேல் இருக்க போகுது. இந்த விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற இப்போ கோபிநாத் நீயானா கோபிநாத் தலை தப்பிப்பாரா, இல்லை வந்து மாக்காப்பா தப்பிப்பாரா, அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து புதுசாக வந்து இது வந்து குக் வித் கோமாளி வந்து புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம புகழை மறுபடியும் கொண்டு வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவும் பிரியங்காவும் ரொம்ப நாளாக நடத்திட்டு வராங்க, பல சீசன் நடத்திட்டு வராங்க, பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீசன். அந்த ஜோடியே வந்து கலகலன்னு பேசி அந்த சீசன் இப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. இப்போ மாக்காப்பா அதில் இருக்காரு, ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அதில் இல்லை. பிரியங்காவுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஏதோ லட்சுமின்னு ஒரு சீரியல் வருதுன்னு நினைக்கிறேன், அதில் நடிக்கிற ஒரு பிரபல நடிகை வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நடிகை யாருங்கிறது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இப்படி மாற்றங்கள், அதாவது வந்து நம்ம கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்கே ஒரு மன வருத்தம் இருக்காது. மேக்சிமம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் சீஃப் ஹெட்டு வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிறுவனத்தை, ஸ்டார் விஜயை. இப்போ வந்து எல்லாமே வந்து பாம்பேலேருந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, அந்த பாம்பே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு தான் இவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சார், இப்போ வந்து இந்த சேஞ்சஸ்லாம் இப்போ உள்ள வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது இதில் வேறு என்னென்ன ஷோலாம் இருக்கும், வேறு என்னென்ன ஷோலாம் இருக்காது, திரும்பவும் பிரியங்கா அதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா இப்போ பிரியங்கா வெளில போனதுக்கு காரணம் திருமணம் தானா, இல்லை வந்து நிர்வாக மாற்றத்தால் அவங்க வெளில போனாங்களா? இல்லை, இப்போதைக்கு வந்து பிரியங்கா வெளியில் போனது நிர்வாக மாற்றத்தினால தான், அவங்க திருமணத்தினாலாம் கிடையாது. பிரியங்கா திருமணத்துக்கும் இந்த மாற்றத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பிரியங்கா திருமணம் சமீபத்தில் நிறைய யூடியூப் சேனல்லாம் பிரபலமாயிட்டு இருந்துச்சு, அது விட்டுருவோம், அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். இப்போ இந்த மாற்றங்கள் என்னென்னா, நீங்கள் கேட்டிங்கல்ல பல ப்ரோக்ராம், அதாவது அது இது எது, சூப்பர் சிங்கரு, கலக்க போவது யாரு, நீயா நானா, அப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், குக் வித் கோமாளி, இப்படி எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராமை வந்து அவங்க தக்க வச்சுக்க போகிறாங்க, அதாவது ரீட்டைன் பண்ணிவிட்டு இப்போ மற்ற எந்த ப்ரோக்ராமும் வேணான்னு நிராகரிக்க போகிறாங்கிறது இன்னும் தெரியாது. புது நிர்வாகம் வந்ததுனால வேறு மாதிரியான புது ப்ரோக்ராம்ஸு, புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்றும். இப்போ அதே வந்து கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் வேறு ஃப்ரெஷர்ஸாக உள்ளே கொண்டு வந்து இன்னும் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், வேறு ஒரு வடிவம் கொடுக்கலாங்கிறது அவங்களுடைய முயற்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்னென்னா, இப்போ அந்த வடிவம் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பழைய வெற்றி பெற்ற பல ப்ரோக்ராமை நீங்கள் உதாரணத்துக்கு நீ ஏன்னா குக் வித் கோமாளி, சூப்பர் சிங்கர்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு புது ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது மக்கள் வந்து அதுக்கு ஏற்றுக்கணும், மக்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும். அதனால் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மக்களுடைய மனநிலையும் சர்வே பண்ணி தான் இது செய்வாங்க. இப்போதைக்கு வந்து இந்த சேனல் கை மாறி கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. அதை எப்படி சொல்கிறது, இந்த சேனலை கொஞ்சம் அதாவது சொல்லி பொலிவுபடுத்துறது, இன்னும் இந்த சேனலை சரி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்ற முயற்சிகள் அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அது இன்னும் ஒரு 3 மாதத்தில் தெரியும் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் மாற்ற போகிறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம் மாற்ற போகல, அதெல்லாம் அப்படியே நாட்கள் நகர தெரியும். இப்போ பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான், ஒரு ஹோஸ்ட். அவங்க வந்து நிச்சயமாக வந்து மறுபடியும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பட் என்ன நடக்கும், வரப்போகிற நிர்வாகம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது, புதுசாக நிறைய கொண்டு வர போகிறாங்கன்னு இருக்குது.
ஆனால் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஹோஸ்ட்டு நடிகர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஃபேன் பேஜஸே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 50-50 இருக்குது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போவே எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரியங்கா வெளில போனதே நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சார். நன்றி.